வீட்டுக்குள்ள அடுப்பு பற்ற வச்சா வீடெல்லாம் புகையாயிடுதான். வந்துட்டா ஒருத்தி கத்துறதுக்கு. ஐயோ வாசல்ல வந்து அடுப்பு பற்ற வச்சிருக்கேனே, வரது போறதெல்லாம் மீன் வாசனை பிடிச்சி வரப்போகுது. இங்கே மீன் குழம்பா மீன் வருவலான்னு கேட்டுக்கணும். எல்லாம் இந்த வாணி போனாலதான். ஒருத்தி இதோ மீன் எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு போனேன். குழம்பு வச்செல்லாம் மீன் வத்தலாம் சொல்லிட்டு சாதமே வச்சு முடிச்சிட்டேன். இன்னும் அந்த மீனை கழுவுறா. கடவுளே, இன்னைக்கு வேலைக்கு போன மாதிரி தான் போல இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காரலாம், கால் வலிக்குது. எருமைக்கு ஒரு ஃபோன் பண்ணி அதை கேட்டு பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு. என்ன மெசேஜ் இது? எத்தனை மெசேஜ் வந்திருக்கேன்? ரீசார்ஜ் 2 நாள் முடிய போதா? இப்பதான் ரீசார்ஜ் பண்ண அதுக்குள்ள முடிய போதா? அதுக்குள்ள 1 மாசம் ஆயிப்போச்சே. கடவுளே, இந்த ராதிகா எருமைக்கு ஃபோன் பண்ணியே சீக்கிரமா ரீசார்ஜ்லாம் காலியாக போயிட்டு இருக்குது. எங்க ராதிகா பெரிய காணோம். என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்காளுங்கன்னு தெரியல. போனை தொடாதீங்கன்னா சொல்ற வச்சு கேட்டதுன்னு எல்லாத்தையும் மாற்றி வச்சிருவாளுங்கம்மா. அவன் நம்பர் நமக்கு ஞாபகத்தில் இல்லை, பேர் தான் போட்டு வச்சிருக்குமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தாம மனப்படம் பண்ணாம விட்டுட்டேன். இது பின்னாடி இது ராதிகா அப்படி போட்டுருக்கு. தொழிலதிபர் ராதிகாவா? எவன் இப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கா தெரியல. தொழிலதிபராம தொழிலதிபர் காய்கறி கடை வச்சுக்கினே இது சீனை பத்தியா? தொழிலதிபர் ராதிகாவா? என் சின்னது வேலையா தான் இருக்கும். இந்த ராதிகா தான் சொல்லியிருப்பான் அந்த மாதிரி போட்டு வைங்கடி ஃபோனில் அப்படி சொல்லிட்டு. இதுங்களும் அந்த மாதிரி போட்டு வச்சிருக்குங்க. சேட்டை அந்த எரும மாடு முதல்ல ஃபோனை ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்குதா இல்லையா தெரியலையா? ரிங் போகுது. ஹலோ, ஏன் எரும மாடா? எவ்வளோ நான் ஒரு மீனை கழுவி வச்சுன்னு வரதுக்கு? எது எரும மாடா? ஆமா, இங்க பாரு, எரும மாடுலாம் சொல்ற வேலை வச்சுக்காத. நீ தான் பண்ணி மாடு. நான் பண்ணி மாடவே இருந்துன்னு போறேன். மீனுங்க சாப்பாடே வச்சு முடிச்சிட்டேன் நான். நீ போகும்போது உலக கழுவி வைக்க ஆரம்பிச்சேன். நான் சாதமே வச்சாச்சு. நீ வர சொல்லிட்டு குழம்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அடுப்பு தீ போது சொல்லிட்டு தோசை தவ போட்டு உட்காந்துக்கிறேன். அது ரோட்ல வரவங்கலாம் பார்த்துன்னு போயின்னு இருக்காங்க. ரோட்ல உட்காந்துக்கா? ஏன் நடு ரோட்ல வந்து உட்காந்துக்கா? நடு ரோட்ல எங்க வீட்டு வாசல்ல அடுப்பு வச்சிருக்கேன். இந்த வாணி பொண்ணு பத்தியா அடுப்பு உள்ள பத்த வச்ச புகெல்லாம் வந்துட்டான். அதனால வெளியில போய் 10 வெயில் நமக்கலாம். அதனால வெளியில வச்சு அடுப்பு பத்த வச்சிருக்கேன். ஏன் கேஸ் சமைக்க வேண்டியதானே? கேஸ் வாங்குறீங்க, காசு கொடுத்து வச்சுக்கிறேன். கேஸ் இப்போ அப்பயே இருக்குது காலியாக ஸ்டேஜ்ல. அதில் போட்டுட்டு காலையை போச்சு என்ன பண்ணுறது? இங்கே வேற வானம் மப்பு மந்தாரமா இருக்குது, மழையும் கிழியமா இருக்குது. ஒரு காப்பி வைக்கணும்னா ஒரு குழம்பு கிழமை சுட வைக்கணும் என்ன பண்ணுறது? அதுதான் கேஸ் கொஞ்சம் வச்சிருக்கேன். நீ கஞ்ச பிசினாரி பண்ணாடியாச்சு எனக்கு தெரியுமா? ஆமா, இந்த அப்படியே வாரி வல்லல். நாங்கள் தான் கஞ்ச பிசினாரி. வாய முடிச்சு சீக்கிரம் வாடி. இந்த தோசைக்கல்ல வேற போட்டு வச்சிருக்கேன் அடுப்புல. அது வேற நெருப்பா மாறி இருக்கு. சிகப்பா சீக்கிரமா கருப்பு தோசைக்கல்ல சிகப்பா மாறிட்டு பொழுது. வர ஊருக்கு முன்னாடி யாரும் தோசை கல்ல போட சொன்னது? குழம்பு கொதிக்க வைக்கிறேன். மீன் கழுவி நெத்து வந்துருக்கல, அதெல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். நீ வந்த உடனே மீனை வத்துட்டு அந்த குழம்பு தூக்கி போடலாம். எப்பயுமே தலைக்கிறதா வேலை செய்வியா? முதல் குழம்பு தூக்கி போட வரேன். இந்தியா மீனுக்கு மசாலா போட்டு எடுத்து வரையா இல்லையா? மசாலா தான் மிளகாத்தூள் போட்டுட்டேன். மஞ்சத்தூள் காணாத்தி அடின்னு கிடக்குறேன். எங்க போச்சுன்னு தெரியல. என் உங்க மாமியார் கிட்ட கேட்க வேண்டியதானே? என் மாமியார் கோயிலுக்கு போயிருக்குது. அது வரத்துக்குள்ள மீனை கழுவி எடுத்துட்டு நாங்க வரலாம். நானும் பார்க்க அந்த மஞ்சத்தூள் தேடி டைம் ஆயிடும் பொழுது வந்துடும் பொழுது. ஆமா, அது வேற மீன் சாப்பிடாது. அது கண்ணில் பட்டுச்சுன்னா திட்டம் சம்பளம் சுடும். மஞ்சத்தூளா சதிச்சு நேற்று எடுத்துன்னு வந்து இந்த பசங்க கூட தண்ணியில் போட்டு இந்த மாதிரி. ஐயோ, இவளுக்கு தெரிஞ்சுன்னா கத்துவாளே இப்போ. சரி, இப்படி மஞ்சத்தூள் என்ன போகுது? நான் வீட்டில் எடுத்துன்னு வந்து வைக்கிறேன். சீக்கிரவா, நான் போட்டுவிடுறேன். சரி நான் எடுத்துன்னு வரேன். மீன் மசாலா போட்டு தான் வச்சிருக்கேன். சீக்கிரவா. மஞ்சத்தூள் எடுத்து தண்ணியில் போட்டு இந்த கண்ணாடி பாட்டில் போட்டு விளையாடி வந்துதுங்க. இதுக்காக ரெடி செய்யணும் எடுத்து சொல்லிட்டு ஃபோன் லைட்டு வச்சிங்க. அப்பயே சொன்ன மஞ்சத்தூள்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க சமைக்கிற பொருள்னு. சொட்ட பிடிச்சி கேட்டாதானே ஒரு பேக்கெட் கொட்டி காலி பண்ணிச்சிங்க. இப்போ மஞ்சத்தூள் தெரியுங்கக்கா. முதல்ல நம்ம வீட்டில் மஞ்சத்தூள் இருக்குதா இல்லையான்னு தெரியல, காலி பண்ணிட்டுங்களான்னு. இந்த பசங்களை நம்பி மஞ்சத்தூள் வைக்க முடியல கிச்சனில். எங்கன்னா பீரோக்குள்ள தான் ஒழிக்க வைக்க முடியாது. மொத்தத்தையும் காலி பண்ணிட்டுங்க. அடுத்து சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்க இன்னும் இருக்கா என்னமோ மயக்கம். அந்த மாதிரி நம்மளை உட்கார வச்சுக்க. நம்மளுக்கு எவ்வளோ வேறு இருக்குது தலைக்கு மேலே. இவளுக்கு சமைச்சு தரேன்னு சொன்னது தான் முதல் தப்பா போச்சு. இந்த பசங்க எவ்வளோ துணியை துவச்சதுங்களா காய வச்சதுங்களா ஒன்றும் தெரியல. வெயில் வேற போய் இருக்குது. போய் பார்த்துன்னு வரலாமா? அச்சோ வேணாம். அங்கே அடியில் தடியில் ஒரு போர்க்கால ஒரு யுத்தமே நடந்து இருக்கும். அங்கே நம்ம போகக்கூடாது. இந்த பக்கம் எட்டி பார்க்காம இருக்குது நம்மளுக்கு நல்லது. எப்படியாவது ஆக்ஷன் பண்ணி துணியை துவச்சு காய வச்சா போதும். அதுங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்குலாம் நமக்கு தெம்பு கிடையாது. எப்படி ஒன்று துவச்சு போடட்டேன். இங்க பாரடி கூத்த நம்மளுக்கு தெரியாம கோமதி அக்கா கடையை திறந்துட்டு இருக்குது. என்ன கரடி தெரியலையே? அடுப்புல தவா வச்சுட்டு உட்காந்து இருக்குது. தோசை கீசு வரப்போதா இல்ல மீன் கீன் வரப்போதா? எப்படியோ ஒன்று சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஃபன் கடை போட்டுச்சா இனிமே நமக்கு வீட்டில் சமையல் செய்ய வேண்டிய வேலையே கிடையாது. இங்கேயே ஓசியில் சாப்பிட்டு அக்கௌண்ட் வச்சுட்டு போயிடலாம். ஏன்டி ஒருத்தர் சுயமா முயற்சியை செஞ்சு ஒரு தொழில் பண்ணி முன்னேறலாம் பார்த்தா உன் கண்ணுக்கு பொறுக்காத? அவங்களை எப்படி அடிக்குதுன்னே சுத்தி இருப்பியா? பெரிய பொண்ணு ரொம்ப நல்லவ மாதிரி பேசுறா. ஆமாண்டி, ஒருத்தர் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். எப்படி அவங்களை அழிக்கிறதுனே இருக்கக்கூடாது. என்னடி அங்க சண்டை? ஏக்கா நீயே கஷ்டப்பட்டு ஏதோ டிஃபன் கடையோ ஏதோ ஹோட்டலோ ஒன்று ஆரம்பிச்சிருக்கிற. அவள் வந்து கடை வச்சு உன்னை வந்து திவால் பண்ண போறாளாம். ஏக்கா நான் அப்படி ஒன்றும் சொல்லலை. அவள் அப்படிதாக்கா சொன்னா. நான் முதல்ல ஹோட்டல் கடை வச்சிருக்கேன் உங்ககிட்ட யார் சொன்னதே? அப்போ இது ஹோட்டல் கடை இல்லாமல் என்னது? டேய் நான் வீட்டுக்கு சமைச்சிருக்கேன்டி. என்னது வீட்டுக்கு சமைச்சு நிற்கியா? இது என்னடி இது கூத்த? நான் கூட என்னென்னமோ கனவு கண்டேனே, தினமும் இங்கேயே சாப்பிட்டுட்டு போலானே. நீ கூட உன் தங்கச்சி வந்து காய்கறி வியாபாரம் ஆரம்பிச்சிச்சு சொல்லிட்டு பொறாம இல்ல ஹோட்டல் வைக்கிறோம் அப்படின்னு நினைச்சேன். பொறாமையில ஹோட்டல் வைக்கிறாங்க. உனக்கு இருக்கிற வேலை செய்ய முடியல. ஆமா, உனக்கே எந்த உட்கார முடியாது, உட்காந்து எழுந்துக்க முடியாது. நீ எங்க இருந்து இதெல்லாம் பண்றது? ஹோட்டல் கடையில் வைக்கிறது. நான் எப்படி சொன்னேன்? எந்த உட்கார முடியல உட்காந்து எழுந்துக்க முடியலன்னு? ஆளை பார்த்தாலே தான் தெரியுதா? இவர் தனியாக வர சொல்லணுமா? அது பார்க்கறதுக்கு தாண்டி புசு புசுன்னு இருப்பேன். ஆனா நான் ஒன்னு வச்சுக்கேன், என் கூட உன்னால ஓடிட முடியாது. பார்க்கலாமா? ஓட்ட பண்ணி வச்சு பார்க்கலாமா? சூப்பர். ஊர் ரெண்டு பட்ட யாருக்கோ கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க பார்த்தியா? அந்த மாதிரி உனக்கு கொண்டாடி இருக்குது பார். சரி, இந்த மாதிரி நான் நடு ரோட்டில் வச்சு அடுப்பு வச்சு சமைக்கிற அளவுக்கு உனக்கு அப்படின்னா வந்துச்சு? அதை ஏன்டி கேட்குறேன்? இந்த ராதிகா இருக்கா பார்த்தியா, காலையில் ஓடி அந்த வீட்டுக்கு. பூகம்பம் வந்துச்சு நினச்சிங்க நீ? சொல்றது கேள்றீ. சொல்லு.
வந்து இந்த மாதிரி 100 நாள் வேலை இருக்குது, வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னான். சரி கிளம்பி அப்படின்னு சொன்னேன். அப்படியா? எங்க கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்டி உனக்கு தெரியுமா? எனக்கு யாருமே சொல்லடி. பாத்துக்கோ, நம்மளுக்கு தெரியாம இதுங்க மட்டும் வேலைக்கு போகலாம் முடிவு பண்ணிருக்குங்க. ஏய் உங்ககிட்ட யாருமே சொல்லலையா? இல்லையே, சொல்லியிருந்தா நாங்க முன்னாடி கிளம்பி வந்திருப்போமே. ராதிகா தான் வந்து என்கிட்ட சொன்னா, உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான்னு பார்த்தேன் நானு. ஆனா அக்காவும் தங்கச்சி எந்த விஷயத்துல ஒத்துமையா இருக்கிறீங்களோ இல்லையா, ஒண்டியா வாழதுல ஆனா ஒத்துமையா இருக்கீங்க. ஏண்டி அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. பின்ன எங்களுக்கு சொல்லாம கொள்ளாம நீங்க மட்டும் ரெடியா இருக்கீங்களா? அதுக்கு அதான் அர்த்தம். அப்படியே நல்லா கேளு. இப்போ பதில் சொல்லு. ஏண்டி நான் வந்து ரெடி ஆயிட்டே அப்படின்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்பேன். என்னடி ரெடி ஆயிட்டீங்களா இல்லையா, மணியாவது வாங்கலன்னு சொல்லிட்டு. அப்ப நாங்க வந்து இப்பதான் தூங்கி இருக்கோம், என்ன பல்லு கூட வளர்க்கணும் அப்படின்னு நாங்க சொல்லணும். நீங்க மட்டும் வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கி மணி பஸ்ல போட்டு வச்சுப்பீங்க, அதானே? பொடி கூப்பிட்டுவல எல்லாமே ஓர வஞ்சனையோட தான் பழகுதுங்க. எதுவும் நம்மள மாதிரி உண்மையிலடி. ஆமாண்டி ஆமாண்டி. சரி, அடுப்பு இங்க எதுக்கு பத்த வச்சுன்னு சொல்லவே இல்லையா கடைசி வரைக்கும்? சொல்றேன் கேளு. ராதிகா வந்தால வந்து இந்த மாதிரி நீ ஒன்னா சேர்த்து சமைச்சிரு எங்களுக்கும் சேர்த்து அப்படின்னு சொன்னா. அதனால அடுப்பு தந்து ரோட்ல வச்சு சமைச்சு நிக்கா? இல்லடி, மீன் வாங்கி வந்திருக்காங்க அவங்க வீட்டுக்காரு. நான் அவங்க மாமியார் வந்து நான்வெஜ்ல சாப்பிட மாட்டாங்களா, அதனால இங்கேயே செஞ்சு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. ஓ, அப்படியே நம்மள பாதி ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை நீ வந்து ஒத்துக்கினேன் சமைக்கிறதுக்கு. முடிஞ்ச பண்ணல, நீங்க வேலைக்கு போய் டைம் ஆயிட போய் சொல்லிட்டு நான் ஒத்துக்கினேன் சமைக்கிறதுக்கு. நீ விட்டு குழம்பு எடுத்து வச்சுன்னா 2 நாள் குடும்பத்தை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருக்கோம். ஆமா, இல்லை எனக்கு சோறு ஆக்க தெரியாது பாரு. நான் உங்களை மாதிரி சோம்பேறியா? ராதிகா வீட்டுக்கார் வந்து மீன் வேணாந்தாரு, அதை வச்சு இப்போ மீன் குழம்பு மீன் வறுவலாம் செய்யலாம். நீங்க அடுப்பு பத்து வச்சிருக்கா தானே? ஆமாண்டி. எங்க மீனை காணா ஒன்னும் காணா? ஒரு மீன் குழம்பு வைக்கிறதுக்கும் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வை, அது வந்துடுன்னு சொன்னா இன்னும் ஆளை காணோம். அதுக்கு தான் வெயிட் பண்ணி நிற்கியா? ஆமாண்டி. சரி, காலைல என்ன டிஃபன் செஞ்சா? இன்னும் எதுவும் சரி, சாதம் மட்டும் வச்சு வச்சிருக்கேன். மீன் குழம்பு ரெடியான உடனே கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டு அப்படி வேலை கிளம்பலாம் சொல்லிட்டு வச்சிருக்கேன். எங்களுக்கும் சேர்த்து போட்டு தானே வச்சிருக்க? வேலை இருக்குன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னியா? உனக்கு பனிஷ்மெண்ட் அதுதான். எங்களுக்கும் சாப்பாடு, காலைக்கு சாப்பாடு போட, மதியானத்துக்கு சாப்பாடு எடுத்துன்னு வா. இது நல்ல ஒரு தண்டனை. இனி ராதிகா வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு வந்தா அரிசி போட்டு வச்சு வச்சிருக்கேன். நீங்க வந்து சாப்பிடுறீங்க, திரும்ப வரைக்கும் டைம் ஆயிடுமே. பரவாயில்ல, ஒன்றும் டைம் ஆகிடாது. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு செஞ்சு எடுத்துன்னு வரதுக்குள்ளே நீங்கள் வேலைக்கே போயிட்டு சம்பளமே வேணாந்துருவீங்க. அதனால இங்கே ஒரே கழுவி போடு, மதியானத்துக்கு காலையில சாப்பாடு இங்கே இருந்து எடுத்துக்கலாம். ஆமாம், மீன் குழம்பு மீன் வறுவல் இன்னைக்கு ஒரு படை. அரிசி பானையில் போட்டு வச்சிருக்கேன், அதில் போட்டுருக்கேன். மூட்டையில் தான் இருக்கும், நான் போய் போட்டு எடுத்துன்னு வரேன். இவன் நான் நீட்டா போய் நிற்கிறா உள்ள. என்னையா 3 படியா போட்டு எடுத்துட்டு வாடி. நைட்டுக்கு வேணாம் நம்மளுக்கு. போதுமா? நாளை போட்டுக்குவா? போடுங்க பெரிய குண்டானா போட்டு அந்த இடத்துல. என்ன தண்ணி நினைச்சிருக்கீங்க உங்க மனசுல? நீ பட்டு வந்தீங்க, நேரம் போறீங்க, அரிசி அள்ளி போட்டுங்க இந்த உலக வைக்கிறதுக்கு வரீங்க பொழுது. ஆமா, பெரிய படம் அதுக்கு தான் போகிறேன். உங்களை கேட்கமே காலே கிடையாதா? இருந்தது, அதெல்லாம் ஒரு காமிச்சு விட்டோம். என் மாமியா தான் கேட்குறேன். சும்மா நொய் நீங்க தொட்டா குத்தம், ஏந்தா குத்தம், கந்தா குத்தம்னு அந்த கதை வச்சு துரத்தி விட்டேன். ஊர்ல இருந்து போய் கூட்டு வரப்போறேன்னு சொன்னானிக்க. எதுக்கு தண்டத்துக்கு நான் வேற எங்க வீட்டுல வச்சு சொத்த போடுங்க, அங்கே இருக்கணும் விட்டேன். உன்னெல்லாம் மருமகன் எங்க இருந்து பிரச்சனை வந்தது உங்க மாமியார? ஏன் உன்னெல்லாம் ஒரு மருமகன் வச்சிருக்கும் போது என்ன ஒரு மருமகன் வச்சிருக்கூடாதா? நான்லாம் உன்ன மாதிரிலாம் கிடையாது. காலையில 4 மணிக்கு எழுந்து வாசல் வைக்கிறேன், கோலம் வைக்கிறேன், போய் பால் வாங்கி வரேன், காப்பி போடுறேன், குளிக்கிறேன், அப்புறம் சமைக்கிறேன், துணி துவைக்கிறேன், வீட்டை பெருக்கிறேன், பசங்களை பாத்துக்கிறேன், எவ்வளவு வேலை செய்யறேன், சமைக்கிறேன். உங்களை வயது சுத்தி நிற்கிறேனே என்ன? நாங்களாம் காலையில எழுந்துக்கிறது கிடையாது, பல்ல விளக்குறது கிடையாது, மூஞ்ச கழுவுறது கிடையாது, வாசல் பெருக்கிறது கிடையாது. நம்ம நீ தான் புதுசாக நம்ம வேலை செய்யற மாதிரி பேசுவேன். நீங்க எத்தனை மணிக்கு வாசல் பெருக்கம் வைக்கிறீங்க? எந்திரிச்சு உடனே வச்சிருவேன். அதான் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறேன்? காலைல ஒரு 8 மணிக்கு எழுந்துப்பேன். ஒரு குடும்ப பொண்ணு காலையில 8 மணிக்கு வாசல் பெருக்கி கோலம் வைக்கிறீங்க. அதுவே ஸ்கூல் இருக்க டைம்ல மட்டும்தான் காலைல 8 மணிக்கு எழுந்துப்பேன். இல்லைன்னு வச்சுக்க 10 மணிக்கு தான் எழுந்துப்பேன். எங்க உடம்புக்குள்ள காலையில எல்லாம் சீக்கிரமா எழுந்தாலும் ஒத்துக்காது. அந்த மாதிரி நாங்களாம் வாழ்ந்துக்கிறோம். எங்க தலையை இந்த கிராமத்துல கல்யாணம் பண்ணி வந்துட்டு காலையில 8 மணிக்கெல்லாம் எழுந்து வாசல் பெருக்கி கோலம் வைக்க வேண்டியதா இருக்குது. அப்படியாம்மா? எந்த ஊர்ல பிறந்தீங்க நீங்க? நாங்களாம் வந்து சிட்டில பிறந்தோம். சிட்டில எல்லாம் காலையில எழுந்துக்க மாட்டாங்க, வீட்டு வேலை செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அங்கெல்லாம் வந்து ஃபிளாட்டு, கதவை திறந்து பார்த்தோன்னா எதிர் வீடு தெரியும். அந்த மாதிரி குட்டி வீடா இருக்கும். வாசல் பெருக்கி கோலம் வைக்கிறது வாசல் இருக்காது. நாங்கள் வாசல் பெருக்கி கோலமே வைக்க மாட்டோம். இங்கே வந்து அந்த தொல்லை சாணியை கரைச்சி தெளி தண்ணியை மஞ்சள் கலக்கி தெளி, அத்தை கலக்கி தெளி, இட்ட கலக்கி தெளின்னு உசுரா வாங்குதுங்க. இல்லை வேற மார்கழி மாதம் 4 மணிக்கெல்லாம் எழுந்து கோலம் வச்சு விளக்கேற்றணுமா? இந்த மாதிரி கொடுமைலாம் இந்த மாதிரி கிராமத்தில் தான் நடக்குது. இது கொடுமையா? ஆமா, மார்கழி மாதம் 4 மணிக்கு எழுப்பி அந்த குளிர்ல ஜென்னியே வந்துட போகுது. அந்த குளிர்ல போயிட்டு அந்த பச்சை தண்ணியில சாணியை போட்டு கலந்து இவ்வளோ பெரிய வாசல்ல தெளிச்சு அதை பெருக்கி கோலம் போட்டு முடிச்சது விளக்கேற்றதுக்குள்ள பொழுதே விஞ்சி போகுது. இந்த மாதிரி கொடுமைலாம் வேற எங்கே நடக்குதா சொல்லு? இந்த ஊராக தான் இந்த மாதிரி கிராமத்தில் தான் நடக்குது. நல்லா பேசுறடியானா? அந்த காலத்துல எதுக்கு மார்கழி மாசத்துல காலை 4 மணிக்கு எழுந்து வாசல் தெளிச்சு கோலம் போடணும் அப்படிலாம் சொன்னாங்க தெரியுமா? அப்போ வந்து இயற்கையான சுத்தமான காத்து இருக்கும். ஓசன் வாயு அது ஒன்று சொல்றாங்க பாரு, அதெல்லாம் வந்து நிறைய இருக்குமா. நம்ம சுவாசிக்கனால நம்மளுக்குலாம் ரொம்ப நல்லது, இதயத்துக்கு நுரையீரலுக்கு நல்லது சொல்லிட்டு தான் காலையில எழுந்து வாசல் பெருக்கி கோலம் வைக்க சொல்றாங்க. வெளியில இருந்து அந்த காத்துக்கு நல்ல சுத்தமான காத்தை சுவாசிப்போம் சொல்லிட்டு. உங்களுக்கு நல்லா கஷ்டமா இருக்குது. அது இல்லாம அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் கிராமத்துல நிறைய பேர் வீட்டுல மண் தரை தான் இருக்குது. ஒரு சிலர் வீட்டில் தான் சிமெண்ட் தரை, டைல்ஸ் கீஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த மண் தரையில வந்து நம்ம சாணியை கரைச்சி தெளிக்கிறதுனால அது வந்து ஒரு கிருமி நாசினியாகவும் இருக்குது. தேவையில்லாத உயிர்களாக கொள்ளாது. அது வந்து இப்படிதான் எறும்புங்களாம் கொண்டுப்படாது. அது வந்து பூச்சி வந்த மாதிரி கிருமி நாசினி, அது நல்ல ஒரு கிருமி நாசினி. புரியுதா? அந்த மாதிரி அந்த கிருமி நாசினியை அந்த சாணியை வந்து தெளிச்சு இது பண்ணாங்க. சூரிய ஒளி பட்டதும் அது கிருமி நாசினி செயல்படும். அது பார்க்கறதுக்கு லட்சுமி கடாட்சியமா இருக்கும். அது சிமெண்ட் தர போட்டோம் நல்ல மழை இருக்கும். சாணி தனமோ தெளிக்க பெருக்க அதெல்லாம் தெரியாது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இந்த தொலைக்கு தான் சிமெண்ட் தரையை போட்டு மண்ணே காலைல படாத அளவுக்கு எங்கள் வீட்டில் அப்படி ஃபுல்லாக நிறைய வச்சுக்கிறேன்.
தரை போட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் தண்ணி ஊறாத அளவுக்கு. அப்புறம் செடி ஒன்று கூட வளராமல் போயிடும். அப்புறம் சோறு தண்ணி காய்கறிக்கு எல்லாத்துக்கும் பிச்சை தான் எடுக்கணும். காசு கொடுத்தா கிடைக்க போகுது. காசு கொடுத்தா எல்லா பொருளுமே கிடைக்கும். மருந்து போட்டு தருவாங்க. வாங்கி சாப்பிட்டு சீக்கிரமா போய் சேருங்க. நம்ம வீட்டிலே மண் இருந்துச்சுன்னா நம்ம அழகாக ஒரு பச்சை மிளகா செடி கூட வச்சுக்கோ. ஒரு பச்சை மிளகாவோ ஒரு கத்திரிக்காவோ ஒரு வெண்டைக்காவோ இதெல்லாம் நம்ம அந்த மண்ணுக்கு நல்லா சூப்பராக விளையிற காய்கறிங்க. ஒரு முருங்கையோ வாழையோ அதெல்லாம் போட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி நம்மளே அறுத்து நல்லா இயற்கையான உரம் போட்டு வயிற காய்கறி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது. நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லது. இந்த மருந்து போடாத காய்கறிலாம் நம்ம கொடுத்து நம்ம குழந்தைங்க ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. எல்லாம் சிமெண்ட் தர போட்டு நல்லா பூசி மொழி வச்சிருங்க. ஒரு மண்ணு கூட தெரியாத அளவுக்கு. அப்புறம் தொட்டியில் வச்சு வளங்க. 2 நாளைக்கு நீங்கள் ஊருக்கு போய்ட்டு வரதுக்குள்ள செத்து போயிடும். தொட்டியில் வச்சு வளர்க்கறது தப்பு கிடையாது. அது பராமரிக்கணும் ஒழுங்கா. இருக்க மண்ணை விட்டுட்டு அதை நிறைய விட்டு சிமெண்ட் போட்டு நிறைவிட்டு எதுக்கு தொட்டியில் வைக்கிறது? இடம் இல்லாதவங்க தான் மாடி தோட்டம் அந்த தோட்டம் தட்டை போட்டு அவங்களா செடியாவது வளர்க்குறாங்க. நம்ம கிராமத்தில் தான் இருக்க இடத்துல சிமெண்ட் டைல்ஸ் போட்டு பூமி வந்து நல்லா பாழ் பண்ணி வைக்கிறாங்க. விட்டா இன்னைக்கு எல்லாம் பேசினு இருப்பேன். ஆனால் நல்லா சொன்னா கேட்கறது கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா என்ன தண்ணி பண்ணிருக்க உள்ள ஏண்டி நீ எங்கிரி போயிருக்கா? 2 சேர்ந்து வீடு வாசல் நமக்கு மரத்துக்கு போயிருக்குதுங்க இப்போ உள்ள. இந்தாக்கா இது நடி இது மசாலா போட்டு மீன் எத்தனை சொன்னீங்க? ஐயோ மிளகாத்தூள் வேற வீட்டில் காலி அடிக்குது. நான் பார்க்கவே இல்லை. தனியாக மசாலா போட்டுக்கோ. தலையை வாழை மட்டும் குழம்புக்கு போட்டுக்க. இதெல்லாம் வரத்து தலையை நாளை வெட்டி எத்தனை வருதுன்னா இதுனா இவ்வளோ பெரிய தலையை போட்டால் சட்டி ஃபுல்லாக ரொம்ப பெரிய போடுதா. என் வீட்டுக்காரர் தான் அது மாதிரி போட்டு வச்சிருக்காரு. அவருக்கு தலை வேணுமா அதனால அப்படியே முழுசா போட்டுருக்காரு. ஆனால் தங்க தர பண்ணுற சேட்டை இருக்குது பார்த்தியா? இவ்வளோ பெரிய மீனோட தலையை போட்டேன்னு வச்சுக்கேன். குழம்பு எங்கடி இருக்கும்? வரையும் தலை மட்டும் தாண்டி இருக்கும். சட்டி ஃபுல்லாகிடும்டி. ஃபுல்லானா 50 பெரிய சட்டியை வச்சு குழம்பு தாலி. நீ மீன் வந்து மசாலா போட்டு எடுத்துன்னு வருவேன். மீன் வரலாம் சொல்லிட்டு தவறு ரெடியாக இருக்குது. நான் உனக்கு குழம்பு கூட்டி தான் முதல்ல போட சொன்னேன். நான் அடுப்பத்தை வச்ச நேரத்துக்கு சாதமே வச்சு முடிச்சேன். குழம்பு குட்டி போட்டு வச்சுக்கேன். நேரம் சுண்டி சட்டியோட சட்டியா போயிருக்கோம். இந்த மீனுக்கு மசாலா போடுக்க. மஞ்சள் மெயினாக போடுக்கோ. மஞ்சள் வீட்டில் இருக்குதா இல்லையா தெரியல. போட்டு எடுத்துன்னு வரேன். ஏக்கா மறக்காம கொஞ்சம் புளி ஊற்றிக்கோ மீன் வறுக்கிறதுக்கு. அப்பதான் வந்து நல்லா இருக்கும் மீன் டேஸ்ட்டா. எனக்கு மீன் வறுக்கவே தெரியாத பாரு சொல்லி தரேன். ஏக்கா நம்ம எப்பவுமே எப்படி போடுவோம்? கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றிட்டு அது மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு பசறிட்டு இந்த மீனை போட்டு அதை கலக்கிட்டு அப்படியே தவால எண்ணெய் ஊற்றி போட்டு பரட்டி எடுத்துருவோம். ஆமாம் அந்த மாதிரி தான் செய்வோம். அதே மாதிரி செஞ்சிரு. வேற எதுவுமே எலுமிச்சம்பழம் ஊற்றுறத சொதப்பி வச்சுறத எங்கள் வீட்டுக்காரர் பிடிக்காது. அப்படிலாம் செஞ்சா அத்தடியா உங்க வீட்டுக்கு பிடிக்காதுன்னா உங்க வீட்டுக்காரருக்கு பிடிச்ச மாதிரியே நீ வந்து வீட்டில் சமைக்கிறதுனா எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? ஏக்கா நீ நல்லா தான் சமைப்பேன். நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் காசு கொடுத்து கேளு. ஏதோ யாரா தானே செஞ்சு விடாது சொல்றேன். ஏன்னா கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய மீனை விலை கொடுத்து வாங்கி வந்துருக்காரு. எவ்வளோ இந்த மீனை தெரியல. விலையே தெரியல. வாய் 2 பேர் உள்ள போயிருக்காளுங்க. விட்டா அமக்கலம் பண்ணி வைக்கிறாளுங்கன்னு தெரியல. பசங்க தானே அதுங்க அமக்கலம் பண்ண போகுது. பசங்க ரெடி அந்த பெரிய பொண்ணு கீதாவும் போயிருக்காளுங்க. அவ்வளோ கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க வீட்டுக்குள்ள? இந்த மாதிரி எதுக்கு அடுப்பு வெளியில் பற்ற வச்சிருக்கேன்னு கேட்டவங்க. சொன்னேன் இந்த மாதிரி ராதிகா மீன் குழம்பு வைக்கணும் மீன் வைக்கணும்னு சொன்னேன். அதனால தான் மொத்தமாக சேர்த்து சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ எங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு ரெடி பண்ண சொல்லிட்டு அரிசி கழுவி வைக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏக்கா இந்த மீன் நமக்கே பார்த்தா நீ சொல்ல வேண்டியது தானே? அவனுங்க எங்கடி சொல்ல விட்டாளுங்க? ஓடி இருக்கிறாங்க உள்ள 4 படி போடு 5 படி போடுன்னு. கடவுளே முதல்ல நீ வெளியில் அடுப்பு பற்ற வச்சது முதல் தப்பு. ரோட்ல போகிறது வரதெல்லாம் அந்த மீனில் வந்து பங்கு கேட்டு எனக்கு. யாரை பார்த்து ரோட்ல போறது வருதுன்னு சொன்னேன்? ஐயோ இவங்க காதல கேட்டுச்சா முடிஞ்சது கதை. அது ஒண்ணும் இல்லடி. இந்த பக்கம் ஒரு பூனை ஒரு நாயம் போச்சு. அதான் சொன்ன அடுப்பு எதுக்கு வந்து வெளில வச்சிருக்கிற? பூனை நாயம் பெருமாப்பா பிடிச்சி அப்படி சுத்தி இருக்குதுங்க. அதான் சொன்ன ரோட்ல போறதுங்க கண்டதெல்லாம் வருதுங்க சொல்லிட்டு. பெரிய பொண்ணு அதை நம்மள தான் சொல்லிச்சு. நம்மளா சொல்லியிருக்காது. சும்மா நீ கதை கட்டாத. ஒத்துமையா இருக்கிற ஃப்ரெண்டுக்குள்ள பிரிவினை உண்டு பண்ணிடுவ போல இருக்கு. எப்போ நல்ல வேலை தப்பிச்சேன். எப்ப பாரு நீ இதே ஒரு பொழப்பா சுத்தின்னு இருக்க. குடும்பத்தை கலைக்கிறதாவே. பெரிய பொண்ணு நம்பாத ராதிகாவை. அது நம்ம தான் சொல்லிச்சு. ராதிகா அந்த மாதிரிலாம் சொல்லாது. துடுக்கா பேசினே தவிர இந்த மாதிரி மற்றவங்க மனசு நோரம் படியில எப்பயுமே அது பேசவே பேசாது. நம்ம மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கா, எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா. உண்மை தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான். ராதிகா வந்து என் செல்லம். செல்லமா? அந்த செல்லம் வச்சு நம்ம ரோட்ல போறதுங்க. நான் ஒரு போதும் நான் நம்ப மாட்டேன். அதுக்கிட்டே கேட்குறேன். ராதிகாக்கா நீ சொன்னியா பெரிய பொண்ணு உங்க கீதா ரோட்ல போறதுங்க சொல்லிட்டு? சே உங்களை போய் நான் சொல்லுவேனே. கேட்டுக்கினியா? மரமண்டை. நான் மரமண்டலுக்கு இருக்கு. நீ தான் மரமண்டை. இங்க பூனை நாய் வந்துச்சு சொன்னாங்களா? எங்க காட்ட சொல்லு. ஐயோ நம்ம வந்தது எதுக்காக? மீன் குழம்பு மீன் வருவோம் சாப்பிட்றதுக்கு தானே. அந்த வேலையை பாரு. தேவையில்லாதெல்லாம் பேசினுக்காத. என்னக்கா நான் சொல்ல சரிதானே? சரிதான். நீ எதுக்கு பேன் மூச்சுனுக்கா? ஒன்றும் இல்லடி, ஜுரம் வர மாதிரி இருக்கு. அதான் ஜுரமா? ஹாஸ்பிட்டல் கொண்டு போவா? வேணாம் அதே தானே சரியா போயிடும். சரி சமைக்கிற நேரத்தில் ஜுரம் வரலாமா? ஒரு டக்குன்னு மீன் குழம்பு மீன் வரும் ரெடி பண்ணு. அதோ 2 நிமிஷம் ரெடி ரெடி. உனக்கு நான் தனியாக வேப்பில் அடிக்கணுமா? ஏடி நீ இப்படி இவ்வளோ பச்சை மண்ணா வெள்ளந்தியா இருக்கிற? இப்படிலாம் இருந்தால் தான் உங்கள் மத்தியில் பிழைக்க முடியும் தெரிஞ்சு போச்சு. சில விஷயத்த காதில் கேட்டும் கேட்காத மாதிரி தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. என் மாமியார் காலையில் பாவக்காய் குழம்பும் பாவக்காய் பொரியலும் செஞ்சு வச்சிருக்குது. அதை வாயில் வைக்க முடியுமா மனுஷனால? அதனால தான் கோமதியக்கா வீட்டுக்கு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா மீன் குழம்பு மீன் வறுவல் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. நீ வந்து ரோட்டில் போகிறது வர்றது அப்படின்னு சொன்னால் கூட நான் 4 வருஷப்பட்டு வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கேன். அந்த பாவக்காய் குழம்பையும் பாவக்காய் பொரியலும் யாராவது சாப்பிட முடியும் சொல்லு? அடிப்பாவி எல்லா விஷயம் தெரிஞ்சுதான் கவனிக்கேன். ஏடி நான் வந்து சும்மா வாய் கொளறி சொல்லிட்டேன். சாரிண்ணே. இருக்கட்டும் என் ஃப்ரெண்டு தானே சொல்லிச்சு. ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. மனசில் வச்சுக்காதானே? மனசில் வச்சுக்கூடாதுன்னா எனக்கு 2 பீஸ் மீன் எக்ஸ்ட்ரா தரணும். பரவாயில்லையா? 2 பீஸ் நானே 4 பீஸ் கூட எடுத்துக்கிறீ. அப்போ உங்க யாருக்கும் மீன் வேணாவா? என் தங்கச்சி நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி தாண்டி. என்னது தங்கச்சியா? இது பாரு தங்கச்சிக்கு இங்கச்சிலாம் சொல்லி சென்டிமெண்ட் பண்ணாத. நீ ஒன்றும் எனக்கு அக்கா கிடையாது. ஏன்டி அப்படி சொல்ற? நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாம்.
உன்னை வந்து என் அக்காவா நினச்சின்னு வச்சுக்கேன், எங்கள் அம்மா வீட்டு ஞாபகம் எனக்கு வந்துடும், அப்புறம் எங்கள் அண்ணன் ஞாபகம் வந்துடும், அதுக்கப்புறம் நான் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிடுவேன். வேணாம், ஊர் உலகத்தில் செய்யாத தப்பு நான் நம்ம செஞ்சிட்ட மாதிரி இது வரைக்கும் வந்து அதுங்க எட்டியும் பார்க்கல, நான் போனாலும் சேர்க்க மாட்டேங்குதுங்க. அதுங்க நான் நினைக்க கூட கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏண்டி கோபப்படாத விடு, எனக்கு ஒன்று கண்டிப்பாக உன்னை தேடி வருவாங்க. வருவாங்க, எனக்கு வயசான பிறகு வருவாங்க போல இருக்குது. சரி, அந்த கதையை விடு. காலையில் மீனா வந்து உங்ககிட்ட 100 நாள் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போச்சம்மா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா நீ? மீனா வந்து உங்ககிட்ட சொல்லல? உங்ககிட்ட அது சொல்லிட்டு போயிருக்குது, எல்லாருக்கும் சொன்னியா? அப்படி கேள்வி நாக்கு பிடிங்கிற மாதிரி நாட்கள் நல்லா சேர்த்து கேளு. அது வந்து ஃபோன் பண்ணணும் தானே நினைச்சிருந்தேன், அதுக்குள்ள இந்த மீன் குழம்பு வைக்கிறோம், மீன் வறுக்கிறதுல மறந்து போயிட்டேன். நீங்க மட்டும் தனியாக வேலைக்கு போயிட்டு காசு வாங்கி மணி பஸ்ல போட்டு வச்சுக்கலான்னு பார்த்துருக்கீங்க, எங்களெல்லாம் விட்டுட்டு. சரி அப்படி இல்லடி கிளம்பும் போது எப்படி தான் ஞாபகம் வந்திருக்கோம், ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்பேன். சொல்லி வச்ச மாதிரி அக்காவும் தங்கச்சியும் ஒரே மாதிரி பதில் சொல்றீங்களா? இந்த மீன் விஷயத்துல மறந்துட்டேடி, உங்களுக்கு ஃபோன் பண்ணி 100 நாள் வேலைக்கு சீக்கிரமா கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு. நல்லா உங்களுக்கு எப்பவுமே கடவுள் துணையா இருப்பாரு. இங்கே எதிர்த்து நாங்கள் வந்தோம், கோமதி அக்காவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து எல்லா கதையும் சொல்லுது, இன்னைக்கு வேலை இருக்குது, இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கிறோம், மீன் வறுக்கணும்னு சொல்லிட்டு. இல்லைன்னா எங்களை ஏமாத்திட்டு போயிருப்பீங்களே நீங்க. சீச்சி அந்த மாதிரி என்னலாம் இல்லடி. சரி, இதுக்கும் சேர்த்து 2 மீன் எக்ஸ்ட்ரா கொடு. ஏய் மொத்தமா 6 பீஸ் 8 பீஸ் தான் இருக்குது, உனக்கே மொத்தத்தை கொடுத்துட்டு நாங்க நடி சாப்பிடுறது. நீ நின்று வேடிக்கை பாரு.